கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலையினுடைய கடற்கரை புத்தர் சிலை விவகாரம் மற்றும் சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பான விவகாரம் நாளுக்கு நாள் பேசப்படுகின்ற அதே நேரத்திலே சர்ச்சைகளை கிளப்பி வருகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. குறித்த விடயம் தொடர்பாக விளக்கமறியலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு பிணை வழங்கப்படாவிட்டால் அங்கே ஆர்ப்பாட்டம் ஒன்றிலே ஈடுபடுவதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று வந்ததாக அங்கிருந்து சில செய்திகளை அறிய முடிந்தது. இந்த பின்னணியிலே குறித்த இந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தாலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. எனினும் உயர்நீதிமன்றத்திலே இந்த விடயம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது உயர்நீதிமன்றம் இந்த விடயம் தொடர்பாக வருகின்ற 11ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. ஆகவே இதுதான் இந்த விடயம் தொடர்பான அங்கிருக்கின்ற நிலைப்பாடுகளாக காணப்படுகின்றன. ஆனால் இன்னும் ஒரு விடயம் அரங்கேறியிருக்கிறது. குறித்த இந்த விடயம் அங்கே திருகோணமலையிலே கிழக்கு மாகாணத்திலே சலசலப்புகளை ஏற்படுத்தி வருகின்ற அதே நேரத்திலே திருகோணமலை என்பது பெரும்பான்மை மக்களாலே ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்ற ஒரு மாவட்டம் என்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு நம்மவர்களிடத்திலே எட்டியிருக்கிறது. அது கலாச்சாரம், பண்பாடு, நிலம், அது மட்டுமன்றி பொருளாதாரம் என்கிற ஒரு அடிப்படையிலே மெல்ல மெல்ல ஆக்கிரமிப்பினுடைய கரங்கள் இந்த மாவட்டத்தை சூழ தொடங்கி இருக்கின்றன என்பது சாதாரண ஒருவருக்கும் புரிகின்ற புரிதலாக இருக்கும். நேற்று முன்தினம் அங்கிருக்கின்ற சனீஸ்வரன் ஆலயத்திற்கு சென்ற சில பிக்குகள், சில இளம் பிக்குகள் உட்பட அங்கே முரண்பாட்டிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களோடு முரண்பட்டு ஒரு சிட்டி விற்பனை விவகாரம் தொடர்பாகவும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. இது தங்களுடைய இடம் என்கிற ஒரு வாக்குவாதத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பின்னர் தாங்கள் கொண்டு வந்த கதிரைகளை அங்கே போட்டு அதில் அமர்ந்து இருந்துவிட்டு எழுந்து சென்றிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண விடயம் என்று சொல்லி கடந்து செல்ல முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் இது தங்களுடைய பலத்தை அல்லது பெரும்பான்மையினுடைய அந்த முகத்தை காட்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இதனை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே உரியவர்கள் இந்த விடயம் தொடர்பாக என்னென்ன செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டுமோ அவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது.